அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி ஏற்படுகிறது. அந்த வகையில் மீனராசியில் சஞ்சரித்த ராகு கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார். அதே போல கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல விருச்சிகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 6ல் சூரியன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 11ல் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் போன்ற சில அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதுவும் குரு சப்தம ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால சகல வழிகள்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலன்களை ஏற்படுத்துகிறாருங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக திகழுங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் விருச்சிகராசினியர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப எல்லா வழிகளிலும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அது ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அது 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால விபரீத ராஜயோக அடிப்படையில் எண்ணற்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி குருவும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலம் மிகுந்த நன்மைகள் கிடைக்க இருக்குங்க. குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை அடைவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்க இருக்கு. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்குது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுக்க இருக்காங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் விருச்சிகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. கடை திறப்பு விழா, கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இதனால உங்களுடைய ராசி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நலம் யாவும் கிடைக்குங்க. வளம் யாவும் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது. பூர்வீக இடத்தையோ வாங்கிய இடத்தையோ அதிக விலைக்கு கேட்டு வருவாங்க. அதை விட்டுவிட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு புதிய வீடாக உத்தியோகத்திலிருந்து வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக
விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை நிகழ்கிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். 6க்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று பார்ப்பதால் இக்காலத்தில் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்க இருக்கு. குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. காரியம் திடீரென முடிவாகி மகிழ்ச்சி தருங்க. பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவாங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் நினைக்க இயலாத அளவிற்கு யோகங்கள் வரலாங்க. புதிய ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காகவோ கல்வித்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து பெரும் வாய்ப்பு உண்டுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் குருவினுடைய பயிற்சி அமைய இருக்குதுங்க. அது குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு. கொடுக்கல் நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி உண்டுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதே போல விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்து பிறகும் தொழில் வளர்ச்சி உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. வாசல் தேடி வந்த மாணவிற்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேர இருக்குதுங்க. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்க இருக்கு. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்பட இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். 6க்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று பார்ப்பதால் இக்காலத்தில் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்குங்க. புனித பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. பாக பிரிவினையில் சுமூகமாக முடியுங்க. பல மாதங்களாக நடைபெறாத காரியங்கள் திடீரென முடிவாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்கு. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எதிர்பாலின விஷயங்களில் கவனம் தேவை. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து மறைமுகமான தாக்குதல்கள் நடக்குங்க. தெரியாமல் செய்த தவறுகளுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அவசரப்பட்டு செய்த காரியங்கள் சில கஷ்டங்களை தரும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பதையும் ராசிநாதன் நீச்சமாக இருப்பதையும் கவனத்தில் கொண்டு காரியத்தை செய். எல்லா விதத்திலும் அதிக எச்சரிக்கையோடு கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்வதும் தங்கள்கள் தாமதங்களை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.